ஒரு இடத்துல 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒருத்தவர் மத தலைவர், 2வது லாயர், 3வது சயின்டிஸ்ட். அதில் முதல்ல அந்த மத தலைவரை கூப்பிட்டு வந்து அவர் கழுத்தில் கயிற மாட்டி நீங்கள் கடைசியாக ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் இறைவன் தான் எல்லாமே அப்படின்னு இருக்காரு. அப்புறம் அவரை ஹேங் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்லாம் பார்த்துருக்காங்க. பட் கயிறு முழுசா தொங்கலை, பாதியிலே நின்றுச்சு. உடனே அவர் இறைவன் தான் என்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு, இவரை இறைவன் தான் காப்பாற்றிருக்காரு, அதனால இவரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுறாங்க. அவரும் கிளம்பி போயிடுறாரு. அடுத்து அந்த லாயரை கூப்பிட்டுருக்காங்க. நீங்க கடைசி ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் நீதி மட்டுமே வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரையும் ஹேங் பண்ணியிருக்காங்க. பட் ஹேங் ஆகலை, அதே மாதிரி பாதியிலே நின்றுச்சு. அடுத்து அந்த அதிகாரி இவரை நீதி காப்பாத்திடுச்சு அப்படின்ட்டு அவரையும் விட்டுறாங்க. அவரும் கிளம்பி போயிடுறாரு. அடுத்து அந்த சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டுருக்காங்க. நீங்க கடைசி ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த சயின்டிஸ்ட், எனக்கு இறைவனை பத்தியும் தெரியாது, நீதியை பத்தியும் தெரியாது, ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், நீங்க போட போற அந்த கயித்துல ஒரு முடிச்சிருக்கு, அதனாலதான் ஒவ்வொரு தடவை நீங்க போடும் போதும் பாதியிலே அது நின்றுது அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு, போய் அந்த கயித்தை பரிசோதிங்க அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்துருக்காங்க. அதுல உண்மையிலே ஒரு முடிச்சிருந்திருக்கு. அப்புறம் அந்த முடிச்சு அவுத்துட்டு அந்த சயின்டிஸ்டுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இப்போ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்றதுக்காக அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கடைசியில் அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கூட வந்து முடியலாம். ஸோ யார்கிட்ட எப்போ என்ன சொல்லணுன்றதை யோசிச்சு பேசுவோம்.